ஓவுலேஷன்னா கருமுட்டை வெளிப்படுற நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் உடலுறவு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக கன்சீவ் ஆகலாம். அதுதான் வந்து சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவன்னா உள்ள தியரி. இப்போ இதுக்கு ஒரு ஃபெர்டைல் விண்டோ பீரியட் அப்படின்னா 7 நாட்கள். கருமுட்டை வெடிக்கிறதுக்கு முன்னாடி 5 நாட்களும், கருமுட்டை உருவாகி வெடிக்கிற நாளும், அதுக்கு அடுத்த நாளும் சேர்த்து மொத்தம் 7 நாட்கள் வந்து ஃபெர்டைல் விண்டோ பீரியட்னு சொல்றோம். சரி சார், இந்த ஓவுலேஷன் நடக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது நார்மலா மாதம் 28 நாள் 30 நாளைக்கு ஒரு தடவை வரவங்களுக்கு இது ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த ஓவுலேஷன் நடக்கும்போது பெண்கள் உடம்புல வந்து சில மாற்றங்கள் நிகழும். என்னன்னா வஜைனல் செக்ரீஷன் வந்து மியூக்கஸ் திக்கனிங் ஒயிட்டா கலர்லெஸ்ஸாக ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு செக்ரேஷன் வெளியில் வரும். அடுத்தது அப்டாமன் வயிறு வந்து ப்ளோட்டிங்காக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த பேசல் பாடி டெம்பரேச்சரே வந்து அதிகமாக காணப்படும். இன்னொன்று முக்கியமான விஷயம் மூடினஸ், அதாவது செக்ஷுவல்ல நாட்டம் அதிகமாக காணப்படும். இதெல்லாம் ஒரு ஓவராலாக ஒரு சிம்டம்ஸை வந்து நீங்கள் வெளிப்பாடாக எடுத்துக்கலாம். ஓவுலேஷன் ப்ரிடிக்டர் கிட்னு OPK அப்படின்னு ஒன்று ஒரு கிட்டுக்கு விற்கிறாங்க. அதை நீங்கள் வாங்கி இப்போ நார்மலாக உங்களுக்கு பீரியட் வந்து உங்கள் சைக்கிள் நார்மலாக மந்த்லி ஒன்ஸ் வருது அப்படின்னா 10ல இருந்து 16 17 தேதி வரைக்கும் அந்த கிட்டை யூஸ் பண்ணி யூரின் போட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து 2 கோடு காமிச்சுனா பாசிட்டிவா இருக்கு. அப்போ வந்து LH வந்து ஹார்மோன் வந்து உங்க யூரின்ல அதிகமா இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஓவுலேஷன் நடக்குதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் நீங்க உடல் உறவு வச்சுக்கலாம்.